இந்த பொண்ணு லவ் பண்ற பையன்கிட்ட ப்ரப்போஸ் பண்றா. அந்த பையனுமே ஓகே சொல்லிடுறான். அத கேட்டதுமே இந்த பொண்ணுக்கு ரொம்பவும் சந்தோஷமா இருக்கு. திடீர்னு பார்த்தா அவங்க ஃப்ரெண்ட் வந்து எழுப்புறா. அப்பதான் தெரியுது இது எல்லாமே கனவுன்னு. அந்த கனவுல கூட என்னோட பாய் ஃப்ரெண்ட் கிட்ட லவ் சொல்ல விட மாட்டியான்னு சொல்லிட்டு கேட்கறா. அப்பதான் இவன் பொண்ணுங்க எங்கேயாச்சும் லவ் சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு கேட்கறான். பட் இந்த பொண்ணு உண்மையா லவ் பண்றவங்களா இருந்தா யாரா இருந்தா என்ன லவ் போய் சொல்ல வேண்டியதானு சொல்லிட்டு நான் பாய் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்ல போறேன்னு சொல்லிட்டு முடிவா இருக்கா. இப்போ அவன் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லி லவ் பண்ற பையனையும் கூட்டிட்டு வந்துடுறாங்க. அவன் ஃப்ரெண்டுமே தள்ளி போயிடுறா. அப்ப ப்ரப்போஸும் பண்றான். ஆனா அவன் இந்த பொண்ணு ப்ரப்போஸ் பண்ணாத பார்த்ததுமே சிரிக்க ஆரம்பிச்சிடறான். நீ எல்லாம் உன்னோட மூஞ்ச கண்ணாடியில பாத்திருக்கே இல்லையா, எனக்கு நீ செட்டே ஆக மாட்டேன், நீ என்னோட டைப்பே கிடையாது சொல்லிட்டாங்க. இருந்து கிளம்பிடுறான். இந்த பொண்ணுமே கெஞ்சும் போது கீழே வந்துடா. ஆனா இவன் போட்டோ எடுத்துறான். இதை கேட்ட அவன் ஃப்ரெண்டுமே அவன் கிடக்குறான், அவனுக்குலாம் உன்னோட அருமை தெரியான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு போறான். பார்த்தா அன்னைக்கு நைட்டே அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் குரூப்ல இந்த போட்டோவை ஷேர் பண்ணிடுறான். அதை பார்த்த ஃப்ரெண்டுமே அவன் மேல ரொம்பவும் கோவப்படுறா. இருந்தாலுமே அந்த பொண்ணு ரொம்பவும் ஃபீல் பண்ணுவான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வேக வேகமா ஓடி வரான். பார்த்தா அந்த பொண்ணு ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கா. இவனும் போய் பேசுறான். ஆனா இந்த பொண்ணு அப்படியே ஆப்போசிட்டா, நம்ம எதுக்கு இதெல்லாம் அழுவணும், இன்சல்ட் பண்ணா நம்ம எதுக்கு ஒரு இடத்துல உட்காந்து நம்ம எப்படியாச்சும் பெரிய ஆளாகிக்காமனு சொல்லிட்டு சொல்றான். இனிமேல் நான் எனக்காக வாழ ஆரம்பிக்க போறேன்னு சொல்லிட்டு படிக்க ஆரம்பிக்கிறான். ஜிம்முக்குலாம் போய் எக்ஸசைஸ்லாம் பண்றா. அப்பதான் என் ஃப்ரெண்டு மிஸ்டர் குயின் போட்டியில கலந்துக்கோன்னு சொல்றான். சோ இந்த பொண்ணு இது நமக்கு செட் ஆகுமான்னு கேட்கறா. அப்பதான் அவன் ஃப்ரெண்டு இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, இது எல்லாமே உனக்கு கரெக்டா இருக்குன்னு சொல்லிட்டு மோட்டிவேட் பண்ணி அதை அனுப்பி விடுறான். இந்த பொண்ணுமே அதுல கலந்துறா. இதை பார்த்து அந்த பையனுமே இதெல்லாம் எங்க இந்த பொண்ணு ஜெயிக்க போறான்னு சொல்லிட்டு கேவலமா பேசுறான். ஆனா இந்த பொண்ணு ஒவ்வொரு ஸ்டெப்பா மேல போய் ஃபைனலிஸ்டிக்கா வந்துடுறா. அவன் ஜெயிச்சு ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கி மிஸ்டர் குயின்ன்ற பட்டத்தையும் வாங்கிறா. இதுக்காக ஒரு ஃபங்க்ஷனையும் வைக்கிறா. அப்ப இந்த பொண்ணை வேணான்னு சொல்லிட்டு போன பையன் இங்க இன்வைட் பண்ணாமலே இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்துடுறான். அதை பார்த்ததுமே இந்த பொண்ணும் அவங்க ஃப்ரெண்டுமே கடுப்பா வராங்க. ஆனா இவன் வெக்கமே இல்லாம அந்த பொண்ணு கிட்ட திரும்பவுமே எனக்கு அப்பயே தெரியும் நீ பெரிய ஆள் ஆவன்னு சொல்லிட்டு ப்ரப்போஸும் பண்றான். அதை கேட்டதுமே நீ இன்னும் புரிஞ்சிக்கவே இல்லை, இந்த ஃபங்க்ஷன் நடத்துறதே உன்ன மாதிரி பசங்களுக்காக தான், நீ எவ்வளவு திட்டினாலுமே இந்த இன்சல்ட்டை தாங்கிட்டு பொண்ணுங்க எப்பவுமே மூளையில இருக்க மாட்டாங்க, அதையும் தாண்டி மேல வந்து காமிப்பாங்க, அதுக்கு தான் இந்த ஃபங்க்ஷன் நடத்துறேன்னு சொல்லிட்டு அவன் கிட்ட சொல்றா. இதை கேட்ட இவனுக்கு கடுப்பாயிடுது. ஆனா இந்த பொண்ணோட ஃப்ரெண்டுக்கு ரொம்பவும் பெருமையா இருக்கு.